சிவா. ஏன்டா உம்முன்னு வர? சந்தோஷமா வாடா. நம்ம கூட படிச்சவன்டா ராஜா. வேலை இல்லைன்னு சொல்லிடுவானா? ஒரு வேலை இல்லன்ட்டானா? ஏய், எவ்வளவோ வேலை இருக்கு, ஒரு வேலை இல்லன்னுவானா? நான் சொன்னது பெரிய லை, வேலை. ஐயோ, தலையில 2 தட்டு தட்டி வேலையை கொடுறான்னு சொன்னா கொடுத்துட்டு போறா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு ஏன்டா கவலைப்படுற? சந்தோஷமா வாமா. டோன்ட் வரி, வேலையை வாங்கி கொடுத்துருவோம். கம் ஆன். ஏய் மச்சான், ஆனந்த். என்னடா இது? வாங்க சார், வெல்கம். என்னடா கிரிப் கம்மியாச்சு? எக்ஸசைஸ் பண்றது இல்ல இப்பல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கம் 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 சிட் டவுன். அதெல்லாம் மறக்கவே முடியாது மச்சான். காலேஜ் டேஸ், கோல்டன் டேஸ். என்னடா டேய், நீ டெல்லில இருந்து வர எனக்கு ஃபோன் பண்ண கூடாதா? ஏர்போர்ட்டுக்கு நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேல. ஃப்ளைட்ல வர அளவுக்கு எனக்கு வசதி இல்லடா. என்னது வசதி இல்லையா? பாத்தியம்மா ஜோக்கு. காலேஜ்ல இருக்கும்போது இவன் தான் எல்லாரோட வசதியானவன். விடுறான் பாரு. அதெல்லாம் அப்படா. இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல, யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. அனாதையா? என்னடா வளர ஃபூல். உன்னை பார்த்து நான் எவ்வளவு பொறாமைப்பட்டிருக்கு தெரியுமா? அப்பா, அம்மா, தங்க, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, அத்தை, அத்தை பசங்க, இப்படி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குன்னு பெருமைப்பட்டு இருந்த நீ. நான் தாண்டா அனாதை. காலேஜில் படிக்கும் போது எங்க அப்பாவது இருந்தாரு. இப்ப அவர் போய் சேர்ந்துட்டாரு. எப்படா? அதை விடுறா, அது என்னுடைய தலையெழுத்து. உன் மேட்டரை சொல்லு. நீ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் சொந்தக்காரங்க அவங்க எல்லாரையும் எதிர்த்து வீட்டை விட்டு வெளியில வந்து இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் என் மேட்டர். இப்ப எனக்காக அவ, அவளுக்காக நான். எங்களுக்கு வேற யாருமே இல்லை. ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. தொடங்க. டேய் பைத்தியக்காரா, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையணும்னு நம்ம பெற்றவங்களுக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்டா. நான் கொடுத்து வைக்கல. இதை பாரு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம நமக்கு நல்லது நடக்குமா? சரி, லவ் பண்ணேன், ஓகே. எப்படியாவது அவங்ககிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருக்கணும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன்டா, முடியல. முடியாதானே எப்படா? எப்படியாவது வெயிட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி. எவ்வளவு நாளா வெயிட் பண்றது? என் குழந்தை வேற வயித்துல வளருது. ஓ, அவ்வளவு தூரத்துக்கு போயாச்சா? ஃபைன், ஓகே. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணலாம். வேற ஏதாவது நம்ம பேசணும்? வேற ஒண்ணும் இல்ல பேசுறதுக்கு. டெல்லியில அவன் சொந்தக்காரங்க மத்தியிலேயே அவன் கஷ்டப்பட்டு வேலை பண்றது அவனுக்கு பிடிக்கல. அதனால நம்ம ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுத்தா இங்கேயே செட்டில் ஆயிடும், கஷ்டப்பட மாட்டேன். எப்படி வேலை போட்டு கொடுக்க முடியும்? இங்க ஒரு வேலை காலி ஆச்சானால 1000 பேர் கியூல வெயிட் பண்றாங்க. இவரு வெயிட் பண்ணாத சொல்லு. ஓகே ஃபைன், எனக்கு ஒண்ணும் இல்ல. ராஜா, அவன் நம்மள. டேய், என்ன உங்க 2 பேரோட வேலை விட்டு கொடுக்குறீங்களா? அது எப்படி முடியாது இல்ல? கப்புள்ஸா வந்திருக்கான். ஷட் அப். பெஸ்ட் ஆஃப் வரேன். கவலைப்படாதடா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் துபாயில் இருக்கான். அவனுக்கு நான் லெட்டர் போட்டு ஏதாவது வேலை இருந்தால் உன்னை ஆக்ஷன் போக சொல்கிறேன். சார் சார், இங்கே யார் சார்? ஆனந்த். நான் தான். இந்தாங்க சார், புது கம்பெனிக்கு மேனேஜருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். பிடிங்க சார். வாங்கிக்கடா, சீக்கிரம் வாங்கிக்கடா. மனசு மாறினாலும் மாறிடும். இந்தாங்க சார். அப்புறம் உங்களுக்காக கெஸ்ட் ஹவுஸ் அலாட் பண்ணியிருக்காங்க, அதோட கீ இந்தாங்க சார். உங்களுக்காக காரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது அங்கே நிற்குது சார். நான் அப்பயே சொன்னேன்ல. எம்டி எங்க இருக்காரு? சாரி சார், இப்போ எப்படி பார்க்க முடியாது, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. நீங்க சாயந்தரம் ஆஃப்டர் 6 வந்து பார்க்கலாம். உனக்கு என்னடா தேங்க்ஸ் தானடா சொல்லணும்? ஈவினிங் தானே ஜாலியா இருக்கும், அப்பவே சொல்லிடுறா. கரெக்ட். வேர் இஸ் தி கார்? அங்க இருக்கு சார். ஓ, ஹியர் இஸ் தி கார். ஐ அம் ஆல்ரெடி ஏட். மச்சான், இவனை புரிஞ்சுக்க முடியலடா. சீரியஸா இருப்பான்னு பார்த்தா விளையாடிட்டு இருப்பான், விளையாடிட்டே இருந்தா பார்த்தா சீரியஸ் ஆயிடுவான். சில நேரத்துல விளையாடிட்டு இருந்தா பார்த்தா விளையாடிட்டே இருப்பான். மச்சான், ஒரு விஷயம் பத்தியா? இவனுக்கு பாரு கார் கொடுத்துருக்கான், நமக்கு கொடுக்கலையே. நமக்கு வேலை கொடுத்ததே பெருசு அப்படின்ற. டோன்ட் ஷவுட். ஓகே. வேர் இஸ் தி டிரைவர்? வேர் இஸ்? ஏய், பென்ஸ்ல உட்கார்ந்திருக்க ரெஸ்பெக்ட் இல்லாம கீழே இறங்கு மேன். ராஜா ஜி. டேய், குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு டெல்லியில இருந்து நம்மள நம்ம இங்க வந்திருக்கான். ஆமா. இனிமே நாம தானே அவனுக்கு ஃபேமிலியே. அவனுக்கு வீடு வாசல்ல சட்டை பண்ண வேண்டாமா? ஏறுங்கடா உள்ள. மச்சான், கெட் இன் மேன். இதாண்டா, இனிமே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போற வீடு. பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் டா. நமக்கு எப்போ என்ன இந்த மாதிரி வீடா? இந்த மாதிரி ரூமா? அந்த மாதிரி பெட்ரூமா? போயா? ஓ, ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமா. நீ ஒன்றும் நெளிய வேண்டாம், நான் அப்படியே புரியும் எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு உனக்கு தாலி கட்டுற அன்னைக்கு. அது என்னைக்கு? தாலி கட்டுறதா? ஆமா. நம்ம கல்யாணத்து அன்னைக்கு. அது என்னைக்கு? எது? நம்ம கல்யாணம் என்னைக்கு? என்ன கேட்டா இப்படி? எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். சரி, எது? என்ன தேதியை நான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? வீட்டில் பெரியவங்க இருக்காங்கல்ல.
நீங்க அனாதை, உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. எவன் சொன்னது? நான் சொன்னேன் உனக்கு? அது ஞாபகம் இல்ல, ஆனா யாரோ சொன்னாங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? குத்துக்கல்லாட வீட்ல அப்பா அம்மா இருக்கும்போது அவன் சொன்னா இவன் சொன்னான்னு பேசிட்டு இருக்கேன். சரி, எதுக்கு கோவிச்சுக்கிறீங்க? இதை பாரு, எனக்கு எது நல்லது நடந்தாலும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டமா இருந்தா உங்க அப்பா அம்மா கூட்டு வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லு. ஓகே? நான்சென்ஸ். சார் வணக்கம். ஆலி சேர்த்துங்க. தேங்க்ஸ். பாப்பா ஆலி சேர்த்துக்குமா? பரவாயில்ல. உனக்கும் பாப்பாவா? அது ஏன் பாப்பா? சோவா சீஸ் ஆல்சோ மை சைல்ட். So what? She is also your child? சார் என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி. எம்எஸ்சி? எம்எஸ்சி? எம்எஸ்சி என்ன சப்ஜெக்ட்? மாஸ்டர் ஆஃப் சூப்பர் குக்கிங். அப்படி ஒரு சப்ஜெக்டா? வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? எனக்கு இந்த போலிகாரம் எல்லாம் பிடிக்காது. என்ன இருந்தாலும் நீங்க அப்பா அவர மாதிரியே இருக்காரு. ஷட் அப். அவ என் மாதிரி இருக்கான்னு சொல்லு. சாரி சார். இதான் பொண்ணா? ஆமா. பரவாயில்ல. சண்முகி. அவை சண்முகியா? இல்ல, டெல்லி சண்முகி. டெல்லி? அவங்க அம்மா ஊர் டெல்லி. சண்முகி. வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க தான் உன் மாமியார்? இல்ல, என்னுடைய பொண்டாட்டி. இதான் பொண்ணா? வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுமா. பார்த்து வாமா. சும்மா சொல்லு. பரவாயில்ல, சுமார். பாருங்க, 40 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துட்டோம். இன்னும் எங்களுடைய டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறல. நம்ம ராஜா வர சொல்லுமா. நீங்க இங்க இருக்கும்போது அவன் எப்படி இங்க வருவான்? அது ஒண்ணு இல்ல, பயம். அப்பா முன்னாடி வரவே மாட்டான், அவ்வளவுதான். கூப்பிடுறேன். டேய், ஐயோ, டேய், அப்பா கூப்பிடுறாரு, வாடா. அம்கியா பரவாயில்ல, இருக்கட்டுமா, நான் இங்கே இருக்கேன். அப்பனியா சரி, இத பாரா, எனக்கு உங்க அம்மாவுக்கு இந்த பொண்ணு சுமாரதா படுது. நீ என்ன சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்றது? உங்க விருப்பப்படியே செய்யுங்கப்பா. இருந்தாலும் பொண்ணோட குணம் நல்ல குணம். அதனால நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா. அவன் என்ன குணம் உள்ள புந்து பாத்தியாடா? இல்ல, மேலோட்டமா தான் பார்த்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணு நல்ல குணம். சரி, ஏதோ பொண்ணு என்ன படிச்சிருக்கு? பிஎஸ்சி முடிச்சிட்டா. அப்பாவை கேளுங்கப்பா, பொண்ணு வைக்கப்படும். நான் தான் சொல்லிட்டேன் மாப்பிள. நீங்க சொல்லுங்க. பிஎஸ்சி முடிச்சிட்டா. மேல் படிப்புக்காக அடுத்த மாசம் கனடா போறா. அப்போ எப்போ கல்யாணம்? நீங்க அப்பா கோட்ல பூச்சி. இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போற பொண்ணுக்கு எதுக்கு மேல் படிப்பு இல்ல? வேணா ஏதாவது இங்கே ஹோம் சயின்ஸ் கம்ப்யூட்டர் படிக்கட்டுமே. என்னடா நான் சொல்றது? வேற பொண்ணு பார்க்கலாம்ப்பா. உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது? என்ன மாப்பிள சம்பந்தம் பேசுறீங்க? உங்க அப்பா படிப்பை பத்தி பேசுறாரு, நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. அதுவும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை வேணாங்கறீங்க. டேய், ஏன்டா அவசரப்படுற? அப்பா, நான் யாருக்காகவோ என் படிப்பை ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது. நான் ஃபாரின் போய் படிக்க தான் போறேன். நாங்க ஏன் ஃபாரினுக்கு போக கூடாதுன்னு சொல்றோம்னா, நம்ம பொண்ணு எவ்வளவுதான் ஒழுங்கா இருந்தாலும் அங்க உள்ளவங்களை பத்தி நமக்கு தெரியாது இல்லையா? பொண்ணு மனசை மாத்திரக்கூடாதே, அதனாலதான் சொல்றோம். கரெக்ட். இது பாருங்க, என் மனசை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க பையன் மனசை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? லலிதா, உங்க பையன் தான் நேத்து ஒண்ணு பேசினாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு. உங்க பையன் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டோ இல்ல வேற யார் பேச்ச கேட்டுக்கிட்டோ மனசு மாறிடல. ஆனா நான் என் மனசார உங்க பையனை தான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரே எனக்கு கிடைக்கலனாலும் இன்னொருத்தருக்கு என் வாழ்க்கையை கொடுக்க ஐ அம் நாட் a prostitute. வாங்கப்பா. தேங்க்யூ டாடி. நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலப்பா. லலிதா, வா, எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. கம். இத பாருமா, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். What do it partner? வேற யாரும் இல்ல. மரத்தால ஆமா, அவளை காதலிச்சே இவன் தானே. இந்த பாருங்க, வெள்ளை முடி.
என்ன ஜோடி என்னம்மா இதெல்லாம்? இதுவும் வேஷம் தான். நம்பிக்கை இல்லையா? இந்த பாருங்க, இந்த பாருங்க. வேண்டாமா? சரி. அப்பா என்னப்பா இது விளையாட்டு? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இவருக்கு விளையாட்டுதான். மாமா எனக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் இருந்து இப்படி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அதான். நிஜமாவே உனக்கு அப்பா அம்மா யாருமே இவருக்கு யாருமே இல்ல, சும்மா தான் நேத்து என்ன மிரட்டி இருக்காரு. யார் சொன்னது? இவங்களா இல்லையா? இவங்க தான் இனிமே எனக்கு அப்பா அம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பா.